முதல் முறையாக இந்திய வரலாற்றில் ஞாயிற்றுக்கிழமை நிதி அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அந்த நிதி நிலையில நாங்கள் எல்லாம் பார்த்தோம். தமிழ்நாட்டில் எல்லாம் படையெடுத்து வரீங்கள, வடநாட்டு படையெடுப்பு, அந்நிய படையெடுப்பு தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு வேகமாக வருகிறது. ஒருவர் முகமூடி அணிந்து கொண்டு போய் பேசிவிட்டு வருகிறாரு. ஆனால் எதுவோ சலுகைகள் அறிவிக்க போகிறார்கள். தேர்தலுக்காக எப்பொழுதும் சலுகைகள் அறிவிப்பார்கள், திட்டங்களை அறிவிப்பார்கள். தேர்தல் முடிந்தவுடன் திரும்ப பெறுவார்கள். இல்லை என்றால் அது நிறைவேறாது. ஆனால் நாங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் முதலில் திருக்குறளை படிக்கவில்லை. ஏன் திருக்குறளை மறந்துவிட்டார்? எப்பொழுதுமே எந்த காலத்திலும் திருக்குறள் படித்து விட்டு தானே நிதி அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அதற்கு பிறகு பார்த்தால் ஒரு நையா பைசா கூட தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. அப்படி என்றால் மோடி அவர்கள் முடிவு செய்து விட்டார், தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது, அறிவிப்பு செய்தும் ஒன்றும் இல்லை, அறிவிப்பு செய்யாமல் இருப்பதே மேல். இந்த பணத்தை எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போகலாம், ராஜஸ்தானுக்கு கொண்டு போகலாம், மத்திய பிரதேசம் கொண்டு போகலாம். 2 பேர் தாங்கி பிடித்து இருக்கிறார்களே, சந்திரபாபு நாயுடு ஆந்திராவிற்கும் நிதிஷ்குமாரின் பீகாருக்கும் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த நிதியை அளித்தாலும் அங்கு எதுவும் செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் அங்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் இருக்கிறார். என்ன சலுகை அறிவித்தாலும் திட்டங்களால் வீழ்த்துகிறார் என்று